अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापिनयास्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृताजन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरेतुरैः सेव्यते साकाशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते चित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यश्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करदलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। நாரதர் பாலகன் வைஸ்வானரன் மின்னலால் பாதிக்கப்படுவான் 12வது வயசுல அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ரொம்ப துக்கப்படுறா விஸ்வானரும் சுஷிஷ்மதியும்னு பார்த்தோம். தாயாரனுடைய துக்கம் சொல்லப்பட்டு வந்தது. ஹா பால ஹா விமல ஹா கமலாயதாக்ஷ ஹா லோகலோச்சன சகோர குரு குங்கு சகோர குரங்க லக்ஷ்மன்னு. ஹா தாத்த தாத்த நயனாப்ஜ மயூகமாலின்னு ஹா மாதுருத்சவ சஹசிரசுகைக ஹேதோ. ஹே பால, ஹே குழந்தாய், விமல மலமில்லாதவனே, கமலாயதாக்ஷ தாமரை போன்ற கண்களை உடைய குழந்தையேன்னு பையனை பார்த்து சொல்ற. உன்னுடைய கண்ணு சக்கோர பட்சிகளுக்கான சந்திரன் போல இருக்கு. உன்னுடைய ஹா லோகலோச்சன சகோர குரங்க லக்ஷ்மன்னு. ஹா தாத்த தாத்த நயனாப்ஜ மயூகமாலின்னு. நயனாப்ஜ மயூகமாலின் கண்கள் தாமரைக்கான சூரியனாக இருக்கான். ஹா மாதுர் உற்சவ சகசிர சுகைக ஹேதோ. நீ தாயாருக்கு 1000 உற்சவ
சுகத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்க அப்படின்லாம் சொல்றா குழந்தை பார்த்து. ஹா பூர்ணச்சந்திர முக, ஹா சுனகாங்குலீக, ஹா சாட்டுகார வச்சனாமிருத வீச்சிபூர துக்கை கியத்பிஹி அஹாங்கமயா துவம் ஆப்தஹா கிம் கிம் கிருத்தம் கிரகபதேன மயா துவதாப்தி. உனக்கு உன்னை அடையறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணல. நோப்தோ பலிர் நபதகாசு ச தேவதாசு தீர்த்தானி கானின மயா அத்யுஷிதானி வத்ச ஏகே மயான நியமௌஷத மந்திர யந்திராக சம்சாதிதாஸ்தவ கிருதே சுகிருதைகலப்யா. உன்னை அடையறதுக்கு நான் எத்தனை விதமான தபஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை தேவதைகளை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், எத்தனை தீர்த்தங்கள்ல நீராடி இருக்கேன். அப்படியெல்லாம் தவமிருந்து பெற்றவனாச்சே நீ. சம்சார சாகரே ஹரதுக்க பாரம் சாரம் முகேந்து அபிதர்ஷய சௌக்கிய சிந்தோ உன்னாம தீவிர நரகார்ணவ வாடவாக்னே சஞ்சீவயஸ்வ பிதரம் நிஜவாக்கிய சுதோக்ஷை. சம்சார சாகரத்தரே ஹர துக்கபாரம். அதனால இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த கடலை கடக்கிறதுக்கு நீதான் ஒரு படகாக இருக்க. அப்படி இருந்து எங்களோட துக்கத்தை நிவாரணம் பண்றவனாச்சே நீ. முகேந்தும் அபிதர்ஷய, என்ன உன்னுடைய முகம் சந்திரன் போன்ற முகத்தை எங்களுக்கு காமி. ஏன்னா சாகரம் புன்னாம தீவிர நரக ஆர்ணவ, புத்து அப்படிங்கிற பெயருடைய ஒரு நரகம் இருக்கே, ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு. அந்த கடல்ல இருந்து உன்னுடைய வாக்கியத்தினால உன் அப்பாவை நரகார்ணவ வாடவாக்னே சஞ்சீவயஸ்வ பிதரம், அதிலிருந்து உங்க அப்பாவை ஜீவிதம் பண்ணி, எப்படின்னா நிஜவாக்கிய சுதா உக்ஷைஹி. அதனால உன்னுடைய வாக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய அமிர்தத்தினால பேசி உங்க அப்பாக்கு அந்த மோட்சத்தை காண்பிக்கிறத நீ காணிக்கணும்னு அம்மா சொல்றா. கிம் தேவதாக ஜன்ம மகோத்சவேஸ்ய ஜ்ஞாத்வா இதி பாவி மிலிதா யுகபத் சமஸ்தா ஏகஸ்த சர்வ குணசீல கலாப சௌந்தர்ய லக்ஷண பரீக்ஷண பூர்ணஹர்ஷாஹ. தேவதைகள்லாம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் ஆராய்ந்து பார்த்துதான் விஷயங்களை பண்றது. ஏன்னா இத்தனை பேரும் சேர்ந்து இங்க வந்தான்ற போதே ஏகஸ்த சர்வ குணசீல கலாப சௌந்தர்ய லக்ஷண பரீட்சண பூர்ணஹர்ஷாக, அந்த சௌந்தர்ய லட்சணங்களை பரீட்சை பண்றதுக்காக எல்லாருமா சேர்ந்து என்ன இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இங்க அவள்லாம் வந்தாளோ அப்படின்னு இவோ வருத்தப்படுறா. சம்போ மகேஷ கருணாகர சூலபாணே மிருத்யுஞ்சயா துவமிதி வேத விதோ வதந்தி தொத்தத்த பாலதனயே இது காலகாலஹா ஸ்யாதேவமத்ர வத கஸ்ய பவேன்ன பாதஹா. ஹே பரமேஸ்வரா, சம்போ மகேஸ்வரா, கருணாகரா, சூலம் தரித்தின்றிருக்கிற சூலபானே, உன்னை தெரிஞ்சவாள்லாம் என்ன சொல்றா? மிருத்யுஞ்சயா துவம், மிருத்யுவ ஜெயிச்சவர் நீங்கள் அப்படின்னு தானே உலகத்துல இருக்கவாள்லாம் உன்னை புகழறா. என்ன அப்படி இருக்கும்? அப்படி இருந்தும் மிருத்யுஞ்சயா துவம் இது வேத விதா வதந்தி, வேதாந்தங்கள் அறிஞ்சவாள்லாம் பரமேஸ்வரன் மிருத்யுஞ்சயன், மிருத்யுவ ஜெயிச்சவர், காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்றாளே. தொத்தத்த பாலதனையே, நீ கொடுத்திருக்கிற இந்த பால குழந்தைய இது காலசியாத் தேவம் அத்திர வத கஸ்ய பவேன்ன பாதா, இந்த குழந்தைய நீ கொடுத்திருக்கிற குழந்தைய யமன் எடுத்துன்னு போயிட்டான் அப்படிங்கிறத விட உனக்கு என்ன ஒரு பத்தனம் தேவை? அந்த மாதிரி நடக்க நீ விடலாமா அப்படின்னு ஈஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி கேட்கிறா. ஹா ஹந்த ஹந்த பவதாபஹாரி கஸ்மாத் விதேத்ர விததே பகுபி பிரயத்னைஹி பாலோ விஷால குணசிந்தும் அகாத மத்தியம் சத்ரத்னசாரமகிலம் சவிதம் விதாய.
சொல்றா, ஏ விதி, விதியான பிரம்மா விதியை பார்த்து கேட்கிறா, என்ன ஹா ஹந்த ஹந்த பவதா பவதாபஹாரி கஸ்மாத் விதே அத்திர விததே பகுபி பிரயத்னைஹி. ஹே விதே, ஏ பிரம்மா, என்ன நீ பெரிய ஒரு சமுத்திரத்தை உற்பத்தி பண்ணி, இந்த சம்சார சமுத்திரம், அதுக்குள்ள சமுத்திரங்கள் பண்ணி, அதுல பெரிய ரத்னங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை நீ உற்பத்தி பண்ணிருக்க. அதுல இந்த குழந்தையும் நீ உற்பத்தி பண்ணிருக்க. ஆனா இப்படி ஒரு ரத்னத்தை உற்பத்தி பண்ணி நீ எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன காரணம், என்ன அப்படின்னு ஹந்த ஹந்த பவதா பவதாபஹாரி பவதாபஹாரி, உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை நீக்கிறவன் நீ. கஸ்மாத் விதே அத்திர விததே பகுபி பிரயத்னைஹி, ரொம்ப பிரயத்தனம் பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணிருக்க. பாலோ விஷால குணசிந்து மகாத மத்தியம், விஷால குணசிந்து, என்ன விஷாலமான குணங்களை உடைய கடல், அதுல சத்ரத்ன சாரம் அகிலம் சவிதம் விதாய, என்ன அந்த ரத்னமாக இந்த பாலனை பண்ணி எடுத்துன்னு போகணுமா. ஆகால பாலகவதி கிமு தேன ராஜ்ஞே த்வத்காலதா ந ஹிருதவான் ந சுதா நனேந்து பாலா இதி கோமல மிருணால லதாங்கலீலே தம்போலி நிஷ்டுர கடோர குட்டார தம்ஷ்டா. ஹே காலா. அடுத்தது காலனை பார்த்து, யமதர்மராஜனை பார்த்து சொல்றா, என்ன பாலகவதி கிமு தேன ராஜ்ஞி, உன்னோட பத்னி கூட தான் குழந்தையோட இருக்கா. சனைஸ்வரன் இல்ல காலனுடைய குழந்தை யாருன்னு தெரியல. பாலகவதி கிமு தேன ராஜ்ஞி, உன்னோட பத்னிக்கு குழந்தை இல்லையா. தொத்காலதா ந ஹிருதவான் ந சுதானன இந்துஹு, அதனுடைய முகமும் என்ன அதே மாதிரி உன்னுடைய சந்திரன் போன்ற முகமுடைய சுதானன ஆசுத ஆனன இந்து, உன்னோட பையனும் சந்திரன் முகம், சந்திரனை ஒத்த முகமுடைய உன்னுடைய குழந்தைய பார்த்தும் கூட தொத் காலத்தான ஹிருதவான், உன்னுடைய யமதர்மராஜன்ற உன்னுடைய தன்மை இருக்கே, காலன்ற உன்னுடைய தன்மை உன்னுடைய குழந்தையால கூடவா நீக்கப்படல. அந்த மாதிரி ஒரு சந்திரமதனம் உடைய ஒரு குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா நீ இன்னும் யமதர்மராஜாவாக இருந்துட்டு அடுத்தவா குழந்தைய பறிச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறா. பாலா இதி கோமள மிருணால லதாங்க லீலே தம்போலி நிஷ்டுர கடோர குட்டார தம்ஷ்டா. அந்த பல்லு எப்படி இருக்கான் காலனுடையது, என்ன அப்படியே வளைஞ்சு கோடாளி மாதிரி இருக்கான். பாலன்னு கோமள மிருடால லதாங்க, அந்த குழந்தை இத்தனோடு குழந்தையாச்சு, அது கோமளமான மிருதுலமான ஒரு தன்மையோட இருக்கிறவன்ட்ட தம்போலி நிஷ்டுர கடோர குட்டார தம்ஷ்டா, இப்படி ஒரு பல்ல வச்சுண்டு இந்த பையனை நீ பார்த்துட்டு இருக்கிய, இந்த கோமளமான குழந்தைய, அதாவது இத்தனை வயசு இருக்க குழந்தைய நீ யமதர்மராஜாவான நீ கடோரமா எடுத்துன்னு போகலாமா அப்படிங்கிறது இங்க தாத்பரியம். இத்தம் விலப்பிய பகுஷோ நயனாம் புதாரா சம்பாதஜாத தட்டினி சதமுத்தராங்கம் சாதோகசோக ஜனிதா நலதாபதப்தா ரோச்சுவஸ்ய தீர்க்க விபுலோஷ்ண மகோசுஷோஷா. இப்படியெல்லாம் பலவிதமாக புலம்பி சப்தங்கள், பெருமூச்சு இதெல்லாம் விட்டு தன்னுடைய புத்திர சோகத்தினால அழுதுன்னு இருக்கா அவம்மா. அப்படி அழுது 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 நூற்றுக்கணக்கான நதிகள் லேந்து வர்ற தண்ணி அளவுக்கு அவ கண்ணீர் வடிஞ்சுதான் அந்த இடத்துல. அப்படி இத்தம் விலப்பிய பகுஷா, பலவிதமா சொல்லி சொல்லி விலாபம் பண்ணி, நயனாம்புதாரா கண்ணிலேந்து ஜலம் பருக, சம்பாத ஜாத தட்டினி சதமுத்தராங்கம், அதனால மேல் உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் தயிக்கிற அளவுக்கு அழுதாளாவோ. சா
தோக சோக ஜனித அனல தாபதப்தா, அந்த சோகத்தினால இருக்கிற தாபத்தினால எரிஞ்சி புரோச்வாஸ்ய பெருமூச்சூட்டு தீர்க்க விபுலோஷ்ண மகோ சுசோஷ ஆகர்ணியதத் கருணவத் பரிதேவிதானி தானி த்ருமாவ்ரத தய குசுமாஸ்ருபாதைஹி பிராயோருதந்தி பததாம் விருதார்த்தராவைஹி மௌலிம் அசகிருத் பவனச்சலேனா. இன்னும் இங்க கவித்துவத்தோட சொல்றார். இவ அழறத பார்த்து அங்க இருக்கிற கொடிகள் எல்லாம் இலைய உதிர்க்கிறதாம். அதெல்லாம் கொடிகள் அழறா மாதிரி இருந்துதான். அதே மாதிரி பறவைகள்லாம் குச்சு குச்சு குச்சுன்னு சப்தம் போடுறதும் தான் துக்கத்துல அதுகளும் சேர்த்து அழறா மாதிரி இருந்துதான். அப்புறம் அந்த வாதத்தினால நகர்ந்து போகின்ற பட்சிகளும் இந்த துக்கத்தினாலதான் அப்படி போகிறதுங்கிற ஆகர்ணிய தத் கருணவத்து பரிதேவிதானி தானி த்ருமா விரததய குசுமாஸ்ருபாதைஹி. ஆகர்ணி அதை கேட்டு கருணவத்து கருணையினால என்னாச்சான், த்ருமா விரததயா குசுமாஸ்ருபாதைஹி. குசுமம்னா மலர்கள், அஸ்ருபாத்தம் மாதிரி கண்ணீர் மாதிரி அந்த மரங்களும் செடிகள் கொடிகள்லாம் இலைகளை உதிர்த்துதான். பிராயகா ருதந்தி பததாம் விருதார்த்தராவைஹி ஆலோல்ய மௌலிம் அசகிருத் பவனச்சலேனா. காத்தடிக்கிறதுனால நகர்ந்து போறது, அப்புறம் குச்சு குச்சு குச்சுன்னு சப்தம் போடுறதெல்லாம் பார்த்தா பறவைகள்லாமும் அழறா மாதிரி இருக்கான். ருண்ணந்தயா கில ததா பகுமுக்த கண்டமார்த்தஸ்வரைஹி பிரதிரவச்சலதோ யதோச்சைஹி தத்துக்கதோ நுரு துர்கிரிகந்தராஸ்யாஹ சர்வாதிஷஸ்தகித பத்ரி மிருகாகமாஹி. இப்படி அவள் உயர்ந்த குரல்ல அழுதுன்றிருக்க திக்குகள், அங்க இருக்கக்கூடிய மலைகள், அதுல இருக்கக்கூடிய குகைகள், பட்சிகள், மிருகங்கள், இது எல்லாமா சேர்ந்து நிசப்தமாக அழுதுன்றிருக்கிறதா. பிராயோ ருதந்தி பததாம் விருதார்த்த ராவைஹி ஆலோல்ய ருண்ணதயா கில ததா பகுமுக்த கண்டமார்த்தஸ்வரைஹி பிரதிரவச்சலதோ யதோச்சைஹி தத்துக்கதோனு உருரு துர்கிரி கந்தராஸ்யாஹ சர்வா திஷஹ ஸ்தகித பத்ரி மிருகாகமாகி. திசை, மிருகங்கள், பத்ரி, இது அத்தனையும் சேர்ந்து அழதான். ஸ்ருத்வார்த்தநாதமிதி விஸ்வானரோபி மோகம் ஹித்வோத்தித கிமிதி கிம் த்விதி கிம் கிமேதத் உச்சைர்வதன் கிருஹபதி கசமே பஹிஸ்தஹ பிராணோந்தராத்மநிலைய சகலேந்திரியேஷா. இந்த அவளோட அழுகையை கேட்டு ஸ்ருத்வா ஆர்த்தநாதம், துக்கத்தினால அழற இந்த சப்தத்தை கேட்டு விஸ்வானரோபி மோகம் ஹித்வா, விஸ்வானரரும் மயக்கத்திலிருந்து எழுந்தாராம். உத்திதா கிமிதி கிம் து இதி கிம் கிமேதி, என்னாச்சு என்னாச்சு அப்படி ஆயின்னு இருக்கு, எப்படி இருக்குன்னு அழறாராம் அவர். எங்க என் கிரகபதி, என்னோட உயிரா இருக்கிறவன் எங்க, என்னுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற என்னோட கிரகபதி எங்க. உச்சைர் வதன்னு கிரகபதி குவா சமே பகிஸ்தா பிராணஹா, வெளியில இருக்கக்கூடிய என்னுடைய பிராணனாக இருக்கக்கூடிய கிரகபதி எங்கே. அந்தராத்ம நிலைய சகலேந்திரியேஷான்னு அவர் பாட்டு அவர் ஒரு பக்கம் அழறாராம். அவன் பண்டாட்டி அழறத பார்த்து அகஸ்திய உவாச்சா. இப்படி ஆனதுக்கு அப்புறம் அகஸ்தியர் சொல்றார்,
ததோ திருஷ்ட்வா ச பிதரௌ பகுஷோகசமாவிருதௌ ஸ்மித்வோவாச ததோ மாதஸ் த்வீத்ருக்குதோ ஹிவாம். அகஸ்தியர் சொல்றார், இதை பார்த்து எதை பார்க்கறான் அந்த பையன் பார்க்கறான். பிதரௌ பகுஷோக சமாவிருத்தௌ, அதீவ சோகத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறாராம் இந்த வைஸ்வானரானவர். பகுஷோக சமாவிருத்தௌ பிதரௌ திருஷ்டுவா ஸ்மித்வா உவாச்ச, சிரிச்சுண்டே சொல்றாராம். ததோ மாதா ராசஸ்வீதிருக் குதோஹி வாம். ஏன் இப்படி ரெண்டு பேரும், மாதா அம்மா ஏன் இந்த அளவுக்கு உனக்கு ஒரு பயம், ராசா ஈதிருக் குதஹா, இப்படி ஒரு பயம் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறான். நமா கிருதவபுஹு திராணம் பவச்சரணரேணுபிஹி காலக் கலயிதும் சக்தோ வராகி சஞ்சலாத்மிகா. நமா கிருதவபுஹு, இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு ரட்சிக்கப்பட்டிருக்கு. எதனாலன்னா வபுஹு திராணம், காப்பாற்றப்பட்டிருக்கு. எதுல? பவச்சரண ரேணுபிகி, உங்களோட பாத தூளினால இது காப்பாற்றப்பட்ட உடம்பாக இருக்கு. ஏன்னா நித்தியம் உங்களோட பாத பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்ன என்ன யமனால என்ன பண்ணிட முடியும்? காலஹா கலயிதும் சக்தஹா, அதனால காலனால கூட என்னை அழிக்க முடியாது. என்னோட பிதிருபக்தி மாதிருபக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் என்னை சுத்தி இருக்கு. அப்படி இருந்தபோது இந்த காலனாலேயே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது வராச்சி சஞ்சலால்பிகா, ஒரு சாதாரண மின்னலினுடைய ஒரு அக்னி என்னை என்ன தகிச்சிட முடியும்? யமதர்மராஜாவாலேயே என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு உங்களோட பாத சரண ரேணுங்கிற பாதுகாப்பு இருக்கு. பிரதிஜா சுணுதம் தாத்தௌ யதி வாம் தனயோஹ்யகம் கரிஷ்யேஹம் ததா தேன வித்யுன்மத்தஸ்ரசிஷ்யதி. பிரதிஜா ஸ்ருணு, நான் ஒரு பிரதிஜை பண்றேன், அதை கேளுங்க. தாத்தௌ, பெற்றோர்களே, எதிவாம் தனயோஹ்யகம், உங்களோட குழந்தைதான் நான்றது நிச்சயமானால், கரிஷ்யேகம் ததா தேன, அந்த காரணத்தினால, வித்யுன் மத்தஸ் திரிசிஷ்யதி, எங்கிட்ட வித்யுத்துன்ற மின்னலானது, இடி மின்னல்ங்கிறது எங்கிட்ட பயப்படுற மாதிரி காரியத்தை நான் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட ஒரு புத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி என்கிட்ட இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், இந்த வித்யுத்தை ஜெயிக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறார் புத்திரன். குழந்தை சொல்லுது, மிருத்யுஞ்சயம் சமாராத்திய சர்வஜம் சர்வதம் சதாம் காலகாலம் மகாகாலம் காலகூட்ட விஷாதினம். இதை எப்படி நான் சொல்றேன்னா, மிருத்யுஞ்சயம் சமாராத்திய, மிருத்யுஞ்சயனான பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணி, எப்பேற்பட்டவர்? சர்வஜம் சர்வதம் சதாம், சத்துகளுக்கு சாதுக்களுக்கு சர்வதம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. யோகக்ஷேமம் பகாமியம் சொல்றாரு ஒன்னும் பகவான் கீதையில. அப்படி சாதுக்களுக்கு எது தேவையோ அதை ஈஸ்வரன் கொடுக்கிறார், சர்வஜனாக இருக்கிறதுனால. காலகாலம் மகாகாலம் காலகூட்ட விஷாதினம், காலனுக்கெல்லாம் காலமாக இருக்கிறவர். மகாகாலம்னு அதனால அவருக்கு பெயர்பட்ட பரமேஸ்வரன். காலகூட்ட விஷாதினம், காலகூட்ட விஷத்தை உட்கொண்டவர் ஆகிய ஆலவாய் அப்படின்னு பேரு. ஆலாஸ்யநாதன்னு நம்ம மதுரை சுந்தரேஸ்வரனுடைய பேரு ஆலாஸ்யநாதன். ஆலாஸ்யம்னா கால கூட்ட விஷாதினம், அந்த எந்த முகத்தினால வாயினால காலகூட்ட விஷத்தை ஆலாஸ்யம்னு பேரு. அதனால்தான் ஈஸ்வரன். அத
தமிழ்ல ஆலவாய், ஆலவாயான் திருநீரேன்னு சொல்றமே, ஆலவாயின் பேர். அதனால்தான் கூடலாலவாய் அப்படின்னு மதுரைக்கு தமிழ்ல பேர். இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய ஜரிதௌ த்விஜ தம்பதி ஆகாலாமிருத வருஷௌ வசாந்ததாபௌ ததோச்சதுஹு. இந்த வாக்கியத்தை கேட்டு குழந்தை இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் இவாளுக்கு மனசுக்கு ஒரு சாந்தி வந்துதான். இவா 2 பேருக்கும் இதி ஸ்ருத்வா வசஹா தஸ்ய, குழந்தையோட வாக்கியத்தை கேட்டு ஜரிதௌ த்விஜ தம்பதி, அந்த பிராமண தம்பதிகள் சாந்தி அடைஞ்சாலாம். அகாலாமிருத வருஷௌ, அமிர்த வருஷம் பொழிஞ்சா மாதிரி இருக்கான். சாந்த தாபோ ததோச்சதுஹு, வாக்கியத்தினால, வாக்கியம்ன்ற அமிர்தம் பொழியறதுனால சாந்தி ஏற்பட்டு அவ சொல்றா. ஊச்சத்துஹு, அவ என்ன சொல்றான்னா, அப்பயோதபயோ விருஷ்டிஹி அதுக்தாப்தி சுதோதயஹ அனிந்து கௌமுதி காந்திஹி குதோ நௌ சுகயத்யலம். மழையில் வேகமில்லாத இடத்துல மழையோ, பார்க்கடல் இல்லாம அமிர்தமோ, இந்த சந்திரன் இல்லாத ஒரு சந்திர குளிர்ச்சியாக இருந்து நீ இப்ப சொல்ற விஷயம் எங்களை சந்தோஷப்படுத்துது. அப்பயோதபயோ விருஷ்டிஹி, இந்த மழை மேகமில்லாத மழையாகவே இருக்கு. அதுக்தாப்தி சுதோதயா, ஒன்னும் பார்க்கடல் இல்லை, ஆனா அமிர்தம் பொழியறதாக தெரியுது. அனிந்து கௌமுதி காந்திஹி, சந்திரன் தெரியல, ஆனா சந்திர காந்தி வீசுறது. குதோன சுகயத்யலம், திருப்பியும் இதை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். புனர்ப்ரூஹி கீதிருக் புனః கால கலயத்தும் நாலம் வராகி சஞ்சலாத்மிகா. திருப்பியும் சொல்லு. எதை சொல்லுன்னா, இப்ப நீ சொன்னிய காலக்கலையத்தும் நாளம் வராகி சஞ்சலால்பிகா, ஏற்கனவே சொன்னார் இல்லையா, எவனாலேயே என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பொழுது இந்த மின்னல் என்ன பண்ணிட போறதுன்னு சொன்னியே, அதை திருப்பி சொல்லு, எனக்கு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு இவாள்லாம் குழந்தைய பிரேரணை பண்றாளாம். அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சான். ஆவயோ தாபநாசாய மகோபாயஸ்த்வயோரிதா மிருத்யுஞ்சயஸ்ய தேவஸ்ய சமாராதன லக்ஷணா. எங்களோட தாபநாசாய, தாபத்தை நீக்கிறதுக்கு, துக்கத்தை நீக்கிறதுக்கு மகா உபாயா துவயா ஈரிதா, உன்னால பெரிய உபாயம் இப்ப நீயே சொன்னியே. மிருத்யுஞ்சயஸ்ய தேவஸ்ய சமாராதன லக்ஷணா, மிருத்யுஞ்சய தேவனாகிய பரமேஸ்வரனை ஆராதனை அப்படிங்கிறதாகிய ஒரு பெரிய உபாயம் நீ சொன்னியே, அதை பண்ணு. தத்கச்ச சரணம் தாத நாதః பரதரம் ஹிதம் மனோரத பதாதீத காரிண காலஹாரிண. அதனால தத்கச்ச சரணம் தாத, அந்த மிருத்யுஞ்சயனுடைய திருவடிகளை நீ சரணடை. அதுக்கு பரதரம் ஹிதம், அதை தாண்டிய ஒரு ஹிதமான விஷயம் எதுவும் இல்லை. அதுக்கு ஈஸ்வரனுடைய சரணம்தான் பரமஹிதத்தை கொடுக்கக்கூடியது. மனோரத பதாதீத காரிணா, மனோரதங்களை பூர்த்தி பண்றவர். மனோரத பதா அதீத காரிணா, மனோரதங்களை தாண்டி நீ ஒண்ணுத்து விரும்பினேன்னா அதை தாண்டி விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். காலஹாரிணா, யமன அழிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் ஈஸ்வரன். மனோரத பதா அதீத காரிணா அப்படின்னு சொல்றார். மனோரதத்தை தாண்டி நீ இதை விரும்பினேன்னா அதை தாண்டி ஒரு படி மேல கொடுக்கிறவர்.
கிம் ந ஸ்ருதம் त्वया तात ஸ்வேதகேது யதா புரா பாஷிதம் காலபாஷேன ரரக்ஷத் திரிபுராந்தகா. நீ கேள்விப்பட்டிருக்கியான்னோ? ஸ்வேதகேதுங்கிறவனை யமதர்மராஜாட்டேந்து காப்பாத்தினவர் இல்லையா பரமேஸ்வரன். ஸ்வேதகேது யதாபுரா பாஷிதம் காலபாஷேன, காலபாஷத்துல மாட்டின் இருந்தவனை மார்க்கண்டேயன் கதையா சொல்றார். காப்பாற்றினவர் இல்லையா? ரரக்ஷ திரிபுராந்தகா, திரிபுரத்தையும் அழித்தவராகிய பரமேஸ்வரன் யமப்பாசத்திலிருந்து காப்பாற்றியிருக்கார்ன்றது கேள்விப்பட்டிருப்பியே. ஷிலாத தனயம் மிருத்யுக்ரஸ்தம் அஷ்டாப்தம் அர்பகம் சிவோ நிஜ ஜனம் சக்கரே நந்தினம் விஸ்வநந்தினம். ஷிலாத தனயன், ஷிலாதர்ன்ற ரிஷியினுடைய புத்திரனாகிய ஷைலாதா, அவர் மிருத்யுல 8வது வருஷத்துல மிருத்யு சம்பவிக்கும்ன்ற நேரத்துல உலகம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை பண்ணக்கூடிய நந்தியாக அவரை தன்னோடு கூட அழைச்சி வச்சுட்டாரே. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை நீ ஆராதிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்றார். உலகத்திற்கு சந்தோஷம் கொடுக்கறதாக தன்னுடைய நிஜ ஜனராக அவனை சேர்த்துட்டார். க்ஷீரோதமதனோத்பூதம் பிரளயானல சந்நிபம் பீத்வா ஹாலாஹலம் கோரம் அரக்ஷது புவனத்ரயம். க்ஷீரோத மதனோத்பூதம், பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளியான பிரளயானல சந்நிபம், பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகிய அந்த விஷத்தை பீத்வா ஹாலாஹலம், ஹாலாஹலம்ன்ற அந்த விஷத்தை குடிச்சு கோரம் அரக்ஷது புவனத்ரயம், 3 லோகத்தையும் ரட்சிச்சார். அந்த கோரமான ஹாலாஹல விஷத்தை உண்டதுனால உலகம் காப்பாற்றப்பட்டது இல்லையா? அப்பேற்பட்ட பரமேஸ்வரனாச்சே. ஜாலந்தரம் மகாதர்ப்பம் கிருதத்ரைலோக்ய சம்பதம் சரணாங்குஷ்டரேகோத்த சக்கரேண நிஜகானயா. அது மட்டும் இல்ல, ஜாலந்தரன் அப்படின்ற ஒரு பெரிய ராட்சசன் கொடுமைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றார் பரமேஸ்வரன்னா, ஜாலந்தரம் மகாதர்ப்பம் ஹிருத திரைலோக்கிய சம்பதம் சரணாங்குஷ்ட ரேகோத்த, தன்னுடைய கால் அங்குஷ்ட கட்டவரலால சக்கரேன நிஜகானச்சா, யார் அந்த சக்கரத்தை எடுத்து தன்னுடைய கால்னால சக்கரத்தை எடுத்து அவனை அழிச்சார் பரமேஸ்வரன். அப்படி உலகத்தை காப்பாத்துறதுக்கு ராட்சசர்களை வதம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாச்சே. ந ஏகேஷு நிபாதோத்த ஜ்வலனைர் திபுரம் புரா விதாய பத்ரிணம் விஷ்ணும் ஜுவாலயாமாச தூர்ஜட்டிஹி. தூர்ஜட்டி அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய பெயர். விஷ்ணுவை தன்னுடைய அம்பாக ஆக்கி 3 புறங்களையும் எரிச்சவர் இல்லையா? ஒரே அம்புனால 3 புறங்களையும் எரிச்சார். தூர்ஜட்டின்னு சொல்லக்கூடியதாகிய ஏகே இஷு நிபாதா, ஒரே இஷு. இஷுனா அம்பு, தனுசுனா வில், இஷுனா அம்பு. ஏக இஷு நிபாத உத்தஜ்வலனைஹி, அந்த ஒரு அம்புலேந்து ஏற்பட்ட அக்னியினால திரிபுரம் 3 புறங்களையும் புறா விதாய பத்ரிணம். எதனாலன்னா விஷ்ணும் ஜுவாலயாமாச, மகாவிஷ்ணுவனுடைய அம்பாக்கி அவர் 3 புறத்தையும் எரிச்சாராம் ஒரே அம்புனால. அப்பேற்பட்ட ஈஸ்வரனாச்சே. அந்தகம் யத் திரிசூலாக்ர புரோதம் வருஷாயுதம் புரா திரைலோக்கிய ஐஸ்வர்ய சம்மூடம் சோஷயாமாச பானுனா. இந்த அந்தகன்றவன திரிசூலத்தினுடைய நுனியில வச்சு 10,000 வருஷம். இந்த கதை பசுபதீஸ்வரர் கோயில்லன்னு நினைக்கிறேன், கரூர்ல. இது ஸ்தல புராணமா இருக்கு.
அந்தகனை 10,000 வருஷம் சூலத்தினுடைய நுனியில வச்சுட்டு இருந்தார் பரமேஸ்வரன். நான் இப்பதான் ஒரு 2-3 மாசம் முன்னாடி போன பொழுது நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் அதிஷ்டானம் போயிருந்தேன். அங்கேருந்து கரூர் போனேன். அங்கதான் ஞாபகம் இது பார்த்ததா. அங்க இந்த அந்தகனுடைய விற்த்தாந்தம் ஸ்தல புராணமா இருக்கு. அங்கதான் பரமேஸ்வரன் 10,000 வருஷம் சூலத்தினுடைய நுனியில அந்தகனை வச்சிருந்தார் அப்படின்னு என்ன இங்க அது சொல்லப்படுறது. இதே அந்த இருட்ட அழிச்சார் இந்த இதுல சொல்லியிருக்க திரிசூலாகிர புரோதம் வருஷாயுதம் புதா திரைலோக்கிய ஐஸ்வர்ய சம்மூடம். 3 லோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை இருட்டாக்கிட்டானா. சோஷயா மாச பானுனா சூரியனால அத தகிக்க வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் அங்க ஸ்தல புராணமாகவே இருக்கு. அது இங்க ஸ்காந்தத்துல இந்த இடத்துல சொல்லப்படுறது. காமம் திருஷ்டி நிபாதே அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் ஆச்சே அவர் அவரை நீ சரணடை, அவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு அவர் வைஸ்வானருக்கு விஸ்வானரர் தந்தையானவர் உபதேசம் பண்றார். காமம் திருஷ்டி நிபாத்தேன திரைலோக்கிய விஜயோர்ஜிதம் நினாயான் அங்க பதவீம் வீக்ஷமானேஷ்வஜாதிஷு. காமன அனங்கனாக்கினார் தன்னுடைய பார்வையினாலேயே. 3 உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சக்தி இருக்கிறவன் காமன், மன்மதன். ஆனா அவனை தன்னுடைய பார்வையாலேயே பஸ்மம் பண்ணார்னா. காமம் திருஷ்டி நிபாதேன, ஞானத்தினால காமம் அழியிறது, சொரூப ஞானத்தினாலன்னு அர்த்தம். அதுக்கு தாத்பரியம் அதான். திருஷ்டி நிபாதேன திரைலோக்கிய விஜயோர்ஜிதம், 3 உலகத்தையும் ஜெயிக்கிற சக்தி காமத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட காமத்தை திருஷ்டினால அழிச்சார்னா ஞானத்தினால அது போயிடுறது. சொரூப ஞானம் ஏற்பட்டா காம தகனம் ஆயிடுறதுன்னு அர்த்தம். தாத்பரியம் தான். நினாய அனங்க பதவியும், அனங்கன்ற பதவியை கொடுத்தாராம் அழிச்ச. வீக்ஷமான அஜாதிஷு, பார்வையினாலேயே வெறும் அந்த பார்வை. அதே மாதிரி வீக்ஷமான அஜாதிஷு வீக்ஷமானா, பிரம்மன் முதலானவர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதை செஞ்சாராம் பரமேஸ்வரன். தம் பிரம்மாத்யேக கர்த்தாரம் மேகவாகனம் அச்சுதம் பிரயாகி புத்திர சரணம் விஸ்வரக்ஷாமணிம் சிவம். விஸ்வரக்ஷாமணி அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமம் கொடுக்குறார். உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடிய ஒரு மணி, அப்பேற்பட்ட சிவன். அதனால சரணம் விஸ்வரக்ஷாமணிம் சிவம் பிரயாகி, உலகத்தெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த சொரூபத்தை சரணமடை. ஏன்னா அவர்தான் பிரம்மாதி ஏககர்த்தாரம் மேகவாகனம் அச்சுதம். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணவர் அவர்தான். வாகனனாக இருக்கக்கூடிய இந்திரனை உற்பத்தி பண்ணவர் அவர்தான். அச்சுதனை சிருஷ்டி பண்ணவர் அவர்தான். சாட்சாத் பரம்பிரம்மன்னு அர்த்தம். சிவன் உயர்வா விஷ்ணு உயர்வாங்கிறது இல்ல தாத்பரியம். மேகவாகனம் அச்சுதம் பிரம்மாதி ஏககர்த்தாரம், சாட்சாத்து பரம்பிரம்மமாக தான் இங்க பார்க்கப்படுறது. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபந்தான் பிரம்மன், விஷ்ணு, சிவன் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது. அந்த பரம்பிரம்மத்தை இங்க ஈஸ்வரன் சிவன் பார்க்கிறோம். பித்ரோரனுஜ்ஞாம் பிராப்ய இதி பிரணம்ய சரணௌ தயோஹோ பிரதக்ஷிணமுபாவிருத்ய பிரம்மாஸ்வாஸ்ய வினிர்யயௌ. அப்புறம் என்ன பண்றார்? தன்னுடைய அப்பா அம்மா அவனுடைய அனுஜ்ஞையை வாங்கிட்டு அவளோட சரணத்துல நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி அவளை துக்கத்தை நீக்கிறார். நீக்கிட்டு கிளம்புறாராம். பித்ரோர் அனுஜ்ஞாம் பிராப்பிய, அப்பா அம்மாவோட அனுஜ்ஞையை வாங்கிட்டு பிரணம்ய சரணௌ தயோஹோ, அவ 2 பேருடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் உபாவிருத்திய, அவளை பிரதட்சிணம் பண்ணி பகு ஆஸ்வாசிய, அவளை ஆஸ்வாசம் பண்ணி
வினிர்யயோ அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி எங்க போறார்? சப்ராப்ய காஷீம் துஷ்பிராபாம். காஷி கண்டமாச்சே, வேற எங்க போறது? காசிக்கு வந்துட்டார். சப்ராப்ய காஷீம் துஷ்பிராபாம் பிரம்மநாராயணாதிபிஹி மகா சம்வர்த்தசம் விருத்ததாபாத் விஸ்வேஷ பாலிதாம். காசி கஷேத்திரத்தை அடையறார். எப்பேற்பட்ட காசின்னா துஷ்பிராபாம் பிரம்மநாராயணாதிபிகி, பிரம்மன் நாராயணன் முதலானவர்களால கூட எளிதாக அடைய முடியாததாகிய இந்த காசிங்கிற பரமாத்ம சுரூபம் தான் காசி. என்ன ஆனா இங்க பௌராணிகமா சொல்லும் பொழுது இத மகா சம்வர்த்த சம்பிருத்த தாபாது விஸ்வேஷபாலிதாம், விஸ்வேஸ்வரனால காப்பாற்றப்பட்டது. எப்போனா மகா சம்வர்த்தம் நடக்கும் பொழுது, பிரகிருதி லயம் ஏற்படும் பொழுது என்ன இதை காப்பாத்தலாம் பரமேஸ்வரன். மகா சம்வர்த்தசம் விருத்த தாபாது விஸ்வேஷபாலிதம், அந்த பிரளயத்திலிருந்து பரமேஸ்வரனால காப்பாற்றப்படுற ஒரே நகரம் இந்த காசிபுரி. அதனாலதான் பிரளயம் இருக்கும் பொழுதும் காசிக்கு ஒண்ணாகாது அப்படின்னு சொல்லப்படுறது எல்லா புராணங்கள். ஸ்வர்துன்யாஹாரயஷ்டியே பராஜிதாம் கண்டபூமிஷு விசித்திர குணசாலின்யாஹார நீஹார கௌரயா. ஸ்வர்துன்யாஹார என்ன எப்படி இருக்கு இந்த க்ஷேத்திரம்? ஹாரம் மாதிரி கழுத்துல இருக்கிற மாலையாக இருக்கான். எதுக்குன்னா இந்த சொர்க்கவாகினியாக கங்கையை ஹாரமாக இருக்கான் இந்த க்ஷேத்திரத்துக்கு. கண்டபூமிஷு கழுத்துல போட்டு இருக்கிற ஹாரமாக கங்கை ஹாரமா இருக்கான் இந்த க்ஷேத்திரத்துக்கு. விசித்திர குணசாலின்னு, விசித்திரமான குணங்களை உடையதாகிய ஹார நீ ஹார கௌரையா, வெள்ளவிளையர்னு இருக்கிற ஒரு மாலையாக இந்த கங்கை இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். பகு சம்சார சந்தாப சந்தப்த ஜனதா உத்பவம் பாரயந்தீம் வரணயா சித்தந்தீம் அசிதாரயா. பகு சம்சார சந்தாப, இந்த சம்சாரம் அப்படிங்கிற தாபத்தினால சந்தப்த அதனால தகிக்கப்பட்டிருக்கிற மக்களை உத்பவம் அவளை மேல எழுப்பக்கூடியதாக இருக்கு. எதுன்னா வாரயந்தீம் வரணயா, வரணம்ங்கிற அந்த நதி இருக்கே, வரணாங்கிற நதி இவாளோட சந்தாபத்தை நீக்கிறதாக இருக்கு. சிந்தந்தீம் அசிதாரையா, அசின்னா கட் பண்ற ஒரு தன்மை. இங்க அருவா கத்தியினுடைய மொனை அசிங்கிற பேர் நதிக்கு இருக்கிறதுனால சிந்தந்தீம், இந்த அசிங்கிற நதி அவளுடைய அந்த துக்கத்தை அறுக்கிறது. வரணாங்கிற நதி வாரயந்தி நீக்கிறது, அசிங்கிற நதி வெட்டுறது. வரணா அசி ரெண்டும் சேர்ந்தது தானே வாரணாசி. துக்கத்தை நீக்கிறது ஒண்ணு, அறுக்கிறது ஒண்ணு அப்படின்னு அதனால பெயர் வாரணாசி. இது ரெண்டும் இருக்கிறதுனால காசிங்கிற க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். எல்லப்யதேச்ச கைவல்யம் சுதிருடாஷ்டாங்கயோகதா விகாசயந்தீம் தத் சம்யகே காஷிகாயாம் ஜகுர்வுதாஹா. லப்யதேச்ச கைவல்யம் சுதிருடாஷ்டாங்க யோகத்தை, அஷ்டாங்க யோகத்தினால நல்ல திருடமாக பண்ணக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினால எந்த கைவல்ய பிராப்தி ஏற்படுறதோ அது விகாசயந்தீம் தத் சம்யகு, அத சாதாரணமாக ஏற்படுத்தி கொடுத்துடுறதான் இந்த காசிங்கிற க்ஷேத்திரம். காஷிகாயாம் ஜுகுர்வுதாஹா, அந்த மோட்சத்தை சாமான்யமாக ஏற்படுத்துறது இந்த காஷி. இங்க தேக தியாகம் பண்றதுனாலேயே ஏற்பட்டுறது.
ஜுகுஹு புதா சம்சாரதாப தப்தாபியாம் லோச்சனாபியாம் ச திருஷ்டவான் கர்ணாகர்ண பிரகீர்ணாபியாம் பிராக்யயோ மணிகர்ணிகாம். முதல்ல இந்த மணிகர்ணிகை அப்படிங்கிற இடத்துக்கு போறார். கர்ணாகர்ண பிரகீர்ணாபியாம், என்ன ரொம்ப காது குளிர புகழப்படுகின்ற அர்த்தம். சம்சார தாப தப்தாபியாம், யாரு சம்சார தாபத்துல தகிக்கப்படுறாளோ அவளை லோச்சனாபியாம் ச திருஷ்டவான், என்ன அவர்களை பார்த்து துக்கப்படுறார். அப்படி பார்த்து இந்த மக்கள் கர்ணாகர்ண பிரகீர்ணாபியாம் பிராக்யயோ மணிகர்ணிகாம், மணிகர்ணிகைன்ற அந்த ஸ்நான கட்டத்துக்கு முதல்ல போறார். தத்ர ஸ்நாத்வா விதானேன திருஷ்டுவா விஸ்வேஸ்வரம் விபம் திரைலோக்கிய பிராணி சந்திராணகாரிணம் பிரணநாமஹா. இந்த மணிகர்ணிகையில ஸ்நானம் பண்ணி விதானத்தோட விதி விகிதமாக எப்படி ஸ்நானம் பண்ணணுமோ அந்த ஸ்நானத்தை பண்ணி விஸ்வேஸ்வரம் திருஷ்டுவா விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு திரைலோக்கிய பிராணி சந்திராணகாரிணம், 3 லோகத்துல இருக்கிற பிராணிகளை காப்பாற்றக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர பிரணநாமஹா நமஸ்காரம் பண்றார். முதல்ல ஆலோக்கியாலோக்கிய தல்லிங்கம் துதோஷ ஹிருதயே பகு பரமானந்த கந்தாக்கியம் ஸ்புடமேதன்ன சம்சயா. ஆலோக்கிய தல்லிங்கம், திருப்பி திருப்பி தரிசனம் பண்றார் விஸ்வேஸ்வர லிங்கத்தை, சந்தோஷத்தை அடையறான். துதோஷ ஹிருதயே பகு, ரொம்ப சந்தோஷத்தை அடையறான் குழந்தை அந்த பரமேஸ்வரனை பார்த்து. பரமானந்த கந்தாக்கியம் ஸ்புடம் ஏதன்ன சம்சயா, இது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை. ஆக்கிய பரமானந்த ஆனந்த கந்தம் என்ன அப்படின்னு, அதாவது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ரூட், வேர், என்னன்னு சொல்றது, அஹோ நமத்தோ தன்யோஸ்தி திரைலோக்கியே சச்சராச்சரே எது அத்ராக்ஷிஷம் அத்தியாகம் ஸ்ரீமத் விஸ்வேஸ்வரம் விபும். அப்படி அங்க காசியில போய் தன்னுடைய தபஸ ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இங்க பார்க்கிறோம். மேலும் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.